ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குங்களா? ஓகே. நம்ம வந்துட்டு நேத்து வந்துட்டு ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு வந்துட்டு கிரெடிட் மெமோ அந்த மாரி இந்த வேற டைப்ஸ் நம்ம பார்ப்போம். கிரெடிட் மெமோ பார்ப்போம் இன்னைக்கு. ஓகே. நான் டைப்ல வந்துட்டு கிரெடிட் மெமோ சூஸ் பண்ணிட்டேன். கிரெடிட் மெமோனா என்னன்னா, நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டு அதில் வந்துட்டு எதுனா ஒரு அந்த ஒரு திங்ஸை வாங்கிட்டு அதில் வந்துட்டு எதுனா ஒரு டேமேஜோ இல்லை அந்த மாதிரி எதுனா இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக நம்ம ரைஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு அந்த சப்ளையர் கிட்ட வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் வாங்க மாட்டோம். நமக்கு இப்போ நம்ம வாங்கின திங்ஸை மட்டும் ரிட்டர்ன் பண்ணிட்டு கிரெடிட் மெமோ ரைஸ் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு நீங்கள் வச்சிட்டு இருங்க, நாங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள நாங்கள் அதை வந்துட்டு இது பண்ணிக்கிறோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அந்த இதுக்காக அந்த இதுதான் வந்துட்டு கிரெடிட் மெமோ. அதுவே வந்துட்டு அதில் டெபிட் மெமோனா என்னன்னா, ஒரு அதான் நம்ம வாங்கின பொருள் வந்துட்டு டேமேஜாக இருக்குன்னா அதை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டு எனக்கு வந்துட்டு அந்த அமௌண்ட் அந்த ரிட்டர்ன் பண்ணதுக்கான அமௌண்ட் கொடுத்துருங்க. அந்த அந்த நம்ம வாங்கின டிரான்சாக்ஷன் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறது. நம்ம கொடுத்த நம்ம வாங்கின பொருளை ரிட்டர்ன் பண்ணிட்டு நம்ம கொடுத்த அமௌண்ட் வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் வாங்கிக்கிறது தான் டெபிட் மெமோ. புரியுதுங்களா? ஹலோ. புரியுது. அதே மாதிரி தான் இதில் வந்துட்டு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் பண்ண மாதிரியே தான். ஃபர்ஸ்ட்டு போயிட்டு வேலிட் இது பாருங்க, இது ஃபர்ஸ்ட் வேலிடேட் ஆகாது. ஏன்னா வந்துட்டு கிரெடிட் மெமோனா இது வந்துட்டு மைனஸ்ல இருக்கணும், அப்பதான் வந்துட்டு வேலிடேட் ஆகும். இப்போ நீங்க ஃபியூஷன் ஹோம் பேஜ்ல இருக்கீங்களா அப்படி? என்ன ப்ரோ? இல்ல ஃபியூஷன் ஹோம் பேஜ்ல இருக்கீங்களா? இல்ல ப்ரோ, இன்வாய்ஸ் எனக்கு கிரியேட் பண்றதுல இருக்கேன். இல்ல எனக்கு டீமே தெரியும். எனக்கு ஸ்கிரீன் சரியா தெரியல. தெரியலையா? ஆமா, ஸ்கைப்போட அந்த ஹோம் பேஜ்லயே இருக்கு. ஹோம் பேஜ்ல இருக்கா? ஆமா, ஸ்கைப் அந்த ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த பேஜ்லயே இருக்கு. அப்படிங்களா? ஒரு நிமிஷம்.
இப்ப தெரியுதுங்களா? இப்போ ஓகே. ஓகே. முன்னே சொல்லியிருக்கலாம்ல ப்ரோ. இல்ல நானு நீங்க டீம் அதை ஷேர் பண்ணீங்களா என்னன்னு தெரியல பார்த்துட்டு இருந்தேன். ஓகே ஓகே ஓகே. இது இன்வாய்ஸ் கிரியேட் பண்ற பேஜ் தான். நார்மலா எல்லாமே நம்ம நார்மலா இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணக்குள்ள என்ட்ரி பண்ற டேட்டா தான் எல்லாமே. இந்த அமௌண்ட் மட்டும் இப்ப இப்போ நான் பிளஸ்ல கொடுத்துருக்கேன். இப்போ போயிட்டு நான் இன்வாய்ஸ் பண்றேன். இது ஆகாது, வேலிடேட் ஆகாது. இதுல வந்துட்டு மைனஸ்ல இருந்தாது. ஏன்னா வந்துட்டு கிரெடிட் மோமோனா வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்றதுக்காக ரைஸ் பண்றோம். ஸோ வந்துட்டு மைனஸ்ல இருந்தா தான் இது வந்துட்டு வேலிடேட் ஆகும். வேலிடேட் ஆயிடுச்சு. 32,850 காட்டுது. அதை சேஞ்ச் பண்ணிட்டு நான் ரீவேலிடேஷன் வேலிடேட். படம் கூப்பிட்டான்.
ஒரே நிமிஷம் நானு டிஸ்ட்ரிபியூஷன் காம்பினேஷன் குடுத்தனால இந்த எரர் வருதுன்னு நெனைக்கிறேன். நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் செட் குடுத்து ட்ரை பண்ணலாம். ப்ரோ உங்ககிட்ட வேற எதனா இன்ஸ்டன்ஸ் இருக்கா ப்ரோ? ஹலோ. யா ப்ரோ, நான் நேத்து தான் வாங்கினேன் பானிகட் வந்து. ஆ. எனக்கு நெட்வொர்க் இன்னைக்கு வரல, நெட்வொர்க் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் அப்டேட் ஆகும் நெட்வொர்க் எனக்கு. நெட்வொர்க் எக்ஸ்பைரி ஆயிடுச்சா? ஆ, இன்னைக்கு தான் அப்டேட் ஆகும் நெட்வொர்க் இருக்கு. ஓகே. ப்ரோ இதான் ப்ரோ கிரெடிட் மெமோ. இப்படிதான் கிரியேட் பண்ணணும். இது வேலிடேஷன் ஆக மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்டன்ஸ்ல தான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். கிரெடிட் மெமோனா இது வந்து மைனஸ்ல கொடுக்கணும். கொடுத்துட்டு வேலிடேட் பண்ணோம்னா வேலிடேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அப்ரூவல் பண்ணணும். அப்ரூவல் பண்ணிட்டு இதில் வந்துட்டு போஸ்ட் டு லெட்ஜர் கொடுத்துட்டு இதில் வந்துட்டு பேமெண்ட் மட்டும் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு நம்ம கிரெடிட் மெமோ தானே பண்ணுறோம். அதனால இதில் பேமெண்ட் பண்ண முடியாது. நம்ம கொடுத்த திங்ஸுக்காக தான் நம்ம திங்ஸை தான் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு நம்ம பேமெண்ட் இதில் பண்ண முடியாது. நம்ம மற்றபடி எல்லாமே பண்ணிட்டு போஸ்ட் லெட்ஜர் கொடுத்தோம்னா அக்கௌண்டிங் பார்த்துக்கலாம். பட் இதில் வேலிடேட் ஆகும். இங்கே வேலிடேட் ஆகி இங்கே டிக் வந்தால் தான் இது ஓகேன்ட்டு அர்த்தம். பட் இங்கே வரல. ப்ரோ அந்த அவர்கிட்ட வாங்கின இன்ஸ்டன்ஸ் மட்டும் சென்ட் பண்ணுறீங்களா? சேட்டில் போடுறீங்களா? அதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே.
இதோ அனுப்பிட்டேன் பாருங்க, யூஸ் பண்றேன். ஆ அட்டாச் பண்றேன். ஓகேப்பா. கொடுத்த இன்ஸ்டன்ட் யூஸ் பண்றீங்க? என்ன ப்ரோ? நான் கொடுத்த இன்ஸ்டன்ட் யூஸ் பண்றீங்க? ஆமா ப்ரோ, அதான் யூஸ் பண்றேன். ஓகே.
வேலிடேட் ஆயிடுச்சு பாருங்க. 27,375 டிக் ஆயிடுச்சு, வேலிடேட் ஆயிடுச்சு. அக்கவுண்டிங் கோடிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்ரூவல் ரெக்வயர்டா, இப்போ அப்ரூவல் பண்ணிடணும். அப்ரூவல் ஆயிடுச்சு. அக்கவுண்டிங் பண்ணணும். இதுல வந்துட்டு பாருங்க, பேமெண்ட் மட்டும் அன்பெய்டுன்னு இருக்கு. அது பேமெண்ட் மட்டும் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு நம்ம கிரெடிட் மெமோ பண்றோம். நம்ம வாங்கின திங்ஸ்க்காக நம்ம ரிட்டர்ன் ரிட்டர்ன் பண்ண அந்த திங்ஸ் டேமேஜா இருக்குன்னு ரிட்டர்ன் பண்றதுக்காக ரைஸ் பண்றோம். ஸோ வந்துட்டு பேமெண்ட் பண்ண முடியாது. அக்கவுண்டிங் வந்துட்டு அக்கவுண்டிங் மட்டும் பண்ணோம். ஓகே, அக்கவுண்டிங் இது மட்டும் எரர் வருது. இது என்ன ப்ராப்ளம் தெரியல. நான் நாளைக்கு பார்த்துட்டு சொல்றேன். இப்போ வந்துட்டு இதுல வந்துட்டு பேமெண்ட் ஆப்ஷன் இருக்காது. ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு அதான் ரிட்டர்ன் பண்றதுனால இதுல பேமெண்ட் ஆப்ஷன் இருக்காது. மற்றபடி அவ்வளோதான் ப்ரோ. வேற எதனா டவுட் இருக்கா? அவன் நடத்தும் புரிஞ்சுச்சா ஃபர்ஸ்ட்? நான் ஆல்ரெடி டீச் பண்ணது தான், இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணல. அதனால தான் வந்துட்டு நான் எதுவும் சொல்லலை. எல்லாம் அதே மாதிரி தான். கிரெடிட் மெமோன்றனால நம்ம அமௌண்ட் மைனஸ்ல போடுவோம். மற்றபடி பேமெண்ட் பண்ண மாட்டோம். அவ்வளோதான் இதுல டிஃப்ரென்ஸ். புரிஞ்சதா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. வேற எதனா டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல இது ஒன்றும் ப்ராப்ளம். இன்னும் விஜய், ஜார்ஜ் உங்களுக்கு ஓகே. இதோ இப்போ கிரியேட் பண்ணது வந்துருச்சு. நான் வேலிடேட்டட் ஆயிடுச்சு, மேனுவலி அப்ரூவ்ட் ஆயிடுச்சு. இதான் நம்ம கிரியேட் பண்ணது. இதுல என்ன ப்ரீ பேமெண்ட் இருக்கு, டெபிட் மெமோ இருக்கு. இன்னைக்கு பார்ப்போமா இல்ல நாளைக்கு பார்ப்போமா? நீங்க பார்க்கலாம், நீங்க பார்க்கலாம் சொல்லுங்க. இல்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா புரியும்ன்றதுக்காக கேட்டேன். நீங்க ஒன்று ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ரேட்
பார்த்தீங்கன்னா கன்ஃப்யூஸ் ஆகும் கிட்ட. இன்வாய்ஸ் டைப் தானே மாத்த போறோம், வேற ஒன்றும் இல்லை. ஆமா ஆமா. இன்வாய்ஸ் டைப்ல ஸ்டாண்டர்ட் பதிலாக ப்ரீபேமெண்ட் மாத்த போறோம். அதுக்கப்புறம் ஆமா. அதுல ஒவ்வொரு இதுவும் கிரியேட் பண்ணி மாற்றலாம். பட் ப்ரீபேமெண்ட்டும் பேமெண்ட் பண்ற மாதிரி தானே ப்ரீபேமெண்ட்டும். அதேதான். ஆமா ப்ரோ. ப்ரீபேமெண்ட்னா வந்துட்டு ஒரு கூட்ஸோ இல்ல ஒரு இதுவோ ரிசீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே பேமெண்ட் பண்றது தான் ப்ரோ. அதுதான் ப்ரீபேமெண்ட். ப்ரீபேமெண்ட்னாவே அந்த வேர்ட்ல இருக்குல்ல. பேமெண்ட் வந்துட்டு அந்த கூட்ஸோ இதுக்கு வாங்குறதுக்கு முன்னாடி, அது ரிசீவ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பே பண்றது தான் ப்ரீபேமெண்ட் வந்து. ஓகே ஓகே. ஓகே, நான் அதையும் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இதுவும் வேலிடேட் ஆயிடுச்சு. இவ்வளவுதான், ஒன்றும் இல்லை. அந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இவ்வளவுதான். இது மட்டும் அந்த நம்ம டைப் மாத்துறது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். வேற ஒன்றும் டிஃப்ரென்ஸ். வேலிடேஷன் அப்ரூவல் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் அக்கௌண்ட் கோடிங் வேலிடேஷன். மோஸ்ட்டாக வந்து இதில் பேமெண்ட் மெத்தட் வந்துட்டு எலக்ட்ரானிக் தான். எல்லாமே இதில் தான் பண்ணுவாங்க. ஓகே, பேமெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ப்ரீ பேமெண்ட் அவ்வளோதான். நம்ம கிரியேட் பண்ணது வந்துட்டு மேனேஜ் இன்வாய்ஸ்ல போய் பார்த்துக்கலாம். இதுதான், இதில் வந்துட்டு இன்வாய்ஸ் டைப் வந்துட்டு ப்ரீ பேமெண்ட் இருக்கு. ஓகே ப்ரோ, அவ்வளோதான். வேற என்ன டவுட் இருக்குங்களா? இல்லை இல்லை ப்ரோ. ஓகே, செட்டப் மட்டும் ஒன்று சொல்லிடுறேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ணுற இன்வாய்ஸ்க்கான செட்டப் வந்துட்டு இதில் தான் இருக்கும். இதில் இந்த செட்டப் அண்ட் இதில் ப்ரொஃபைலில் போயிட்டு செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் வந்துட்டு இந்த செட்டப்பில் வந்துட்டு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். இதில் வந்துட்டு ஃபினான்ஷியல் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நம்ம ஃபினான்ஷியல்ஸ் இதை சூஸ் பண்ணிவிட்டு பேயபிள் சூஸ் பண்ணிங்கன்னா இதில் தான் வந்துட்டு இன்வாய்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்துட்டு இங்கே செலக்ட்னு இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணலாம், செலக்ட்னு இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா அதில் நம்ம எந்த பிஸ்னஸ் யூனிட் நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த பிஸ்னஸ் யூனிட் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இன்வாய்ஸ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உள்ளே வரும். இதில் தான் வந்துட்டு நம்ம இது பண்ண இருக்கும். அதான் அந்த எனேபிள் இன்வாய்ஸ் அக்கௌண்ட் கோடிங், அப்புறமா வந்துட்டு இந்த இதில் தான் எனேபிள் இன்வாய்ஸ் அப்ரூவல், நம்ம அப்ரூவல் பண்ணுறோம்ல அது, அதாவது ஃபோர்ஸ் அப்ரூவல், நம்ம ஃபோர்ஸ் அப்ரூவல் பண்ணுறது, வேலிடேஷன் அப்ரூவல் பண்ணுறது, முன்னாடி வேலிடேட் பண்ணுறது. இந்த ஆப்ஷன்லாம் எனேபிள் இல்லைன்னா வந்துட்டு இதெல்லாம் நம்ம எனேபிள் பண்ணிடணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம அந்த வேலிடேஷன் கரெக்டாக பண்ண முடியும், எந்த எரரும் இல்லாமல். ஓகே. இதுதான் அந்த செட்டப்ஸு. உங்களுக்கு என்ன தேவைன்னா இதில் வந்துட்டு அந்த இதை மாற்றிட்டு எனேபிள் பண்ணிட்டோ டிசேபிள் பண்ணிட்டோ நம்ம போயிட்டு கிரியேட் பண்ணலாம்.
ஓகே ப்ரோ. இதுல வந்துட்டு மெயின் வந்துட்டு இந்த மேனேஜ் பேமெண்ட் டேர்ம்ஸ், மேனேஜ் இன்வாய்ஸ் ஆப்ஷன் என்ன பண்ணல அது இருக்கா? ஓகே, மேனேஜ் பேமெண்ட் டேர்ம்ஸ், மேனேஜ் இன்வாய்ஸ் ஆப்ஷன், மேனேஜ் பேமெண்ட் ஆப்ஷன், அப்புறமா வந்துட்டு மேனேஜ் காமன் ஆப்ஷன் ஃபார் பேமெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட். இதுதான், இந்த 4 தான் வந்துட்டு மெயின் செட்டப்ஸ் இதுதான். மற்றபடி நமக்கு மற்றதெல்லாம் வந்துட்டு நீட்னா நமக்கு இது பண்றது. ஹலோ, சொல்லுங்க. மேனேஜ் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட்னா அது என்ன போகுது? ப்ரொக்யூர்மெண்ட்னா அதான் ப்ரோ, ஐட்டம் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு அந்த ஐட்டம் நம்பரை வச்சு இன்வாய்ஸ் போடுறோம்ல, அதுக்கு அந்த செட்டப்ஸ் மாதிரி பண்றது. இல்ல, அது ஏஜென்ட்ங்குது. அது எங்க ப்ரோ ஏஜென்ட்? அதுதான் நான் சொல்லல ப்ரோ, அது இல்ல ப்ரோ, அது நீட் இல்ல. ஸோ ஓகே, ஒரு நிமிஷம் பார்க்குறேன். இது வந்துட்டு ஏஜென்ட் நேம் போட்டு ஒருத்தரோட குறிப்பிட்ட நேம் போட்டு கிரியேட் பண்றது. இந்த மாதிரி நம்ம நார்மல் இன்வாய்ஸ்ல போட மாட்டோம். இந்த நேம் இருக்குல்ல, ஆமா. அது நாம நார்மல் இன்வாய்ஸ்ல போட மாட்டோம். பாக்குறேன். என்ன ப்ரோ? புரியல. ஏபிசிவி பிசினஸ் புக்கா இருக்காது மாதிரி. இல்ல புரியல. இல்ல, இப்ப இந்த ஏபிசிவி அந்த அந்த இதுல ஏஜென்ட் நேம் புக்கா இருக்கு முத்தியான்னு சொல்லி. ஆமா ஆமா, அது இருக்குன்றீங்களா? இது இப்போதைக்கு நெசசரி இல்ல ப்ரோ. ப்ரொக்யூர்மெண்ட் தான் இது. அந்த ப்ரொக்யூர்மெண்ட் எஸ்சிஎம்காக தான் இது. எஸ்சிஎம் உடைய செட்டப்ஸ் இது. ப்ரொக்யூர்மெண்ட் அவங்க ஏஜென்ட் ஐட்டம் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஐட்டம் வச்சு ப்ரொக்யூர்மெண்ட் அப்புறம் அதெல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்காக அவங்களுக்கான செட்டப்ஸ் அது. ப்ரொக்யூர்மெண்ட்கான எஸ்சிஎம்கான செட்டப்ஸ் நமக்கு அவ்வளோ நீட் இருக்காது. ஓகேங்களா? ஓகே. ஓகே ப்ரோ, அவ்வளோதான். வேற எதனா டவுட் இருக்குங்களா? ஏன்னா இந்த கேளுங்க. ஹலோ. ஹலோ. ஓகே தானே எல்லாத்துக்கும்? நீங்கள் க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, அந்த ப்ரீபேமெண்ட்டும் கிரியேட் மோமோ தான். நீங்கள் க்ரியேட் பண்ணி பாருங்கள். என்ன டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே. சரி ஓகே, நீங்கள் என் பண்ணிக்கலாமா? சரி ஓகே. ஓகே, தேங்க்யூ.